ஹாய் வாங்க. நம்ம வீட்டில் இன்னைக்கு வத்த குழம்பு தாங்க வைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது மாதிரி வச்சு நீங்களும் உங்களுக்கே மிச்சம் இல்லாத சாப்பிட்ருவாங்க அவங்களே வாங்கி. அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். மாங்காய் வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், மெயினாக வெந்தயம் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து வரணுங்க. தாளித்து வந்ததுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுருலாங்க. இந்த குழம்புக்கு பெருங்காயமும் போடணுங்க. பெருங்காயம்லாம் போட்டால் தான் நல்லா வாசனையாக நல்லா இருப்பாங்க. இவங்க பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாருங்கள் பொரிஞ்சிட்டாங்க. நல்லா பெருங்காயமும் பாருங்கள், நான் கட்டி பெருங்காயம் தான் போட்டிருக்கேன். இது அப்படியே இருக்கிறதுக்கு கரைஞ்சிக்கும் குழம்புல பார்த்தீங்கன்னா. அடுத்து வரமிளகாங்க ஒரு 2, உங்களுக்கு காற்றுக்கு தகுந்த மாதிரி 2 3 நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து சின்ன பூண்டுங்க, நாட்டு பூண்டு ஒரு 2 பூண்டு உரிச்சு போட்டுக்கிறேங்க. அந்த பூண்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஃபிஷ்ஷாக அந்த பூண்டோட அந்த ஸ்மெல் வந்து பச்சை ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெளியில் போனதுக்கப்புறம் அது ஒரு இதாகும் ப்ரௌன் கலரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இப்போ இது ரெண்டையும் போட்டதும் வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். ரொம்ப வணங்கணும் இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க. கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறங்க மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, குழம்புத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் வச்சுக்கிறேங்க. இது அப்படியே இந்த எண்ணெயிலே நம்ம வணக்கிக்குவோம். இந்த எண்ணெயிலே அப்படியே வணங்கி நல்லா ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு புளி பாருங்கள், கழனி தண்ணியில், அரிசி கலந்த தண்ணியில் நான் கரைச்சி வச்சுக்கிறேங்க. இப்போ இதில் அதை ஆட் பண்ணிக்குவோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்காங்க. தக்காளி இந்த குழம்புக்கு தேவையில்லைங்க. நீங்கள் புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம் அளவுக்கு கரைச்சி சேர்த்திங்கனாவே போதும். தக்காளி தேவையில்லைங்க அந்த குழம்பு போடக்கூடாது. நம்ம ஏன்னா கடைசியாக மாங்காய் வத்த போட்டு எனக்கு போட முடியுங்களா, தக்காளி தேவையில்லை. நம்ம குழம்பு தேவையான அளவு கூட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா மிளகு நல்லா 1 ஸ்பூனுங்க, மிளகு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்குங்க. வெந்தயம் பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஸ்பூன் அளவுக்குங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூனுங்க. இது 3ஐயும் நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்து பொடி பண்ணி ரெடி பண்ணிக்கணும். இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள குழம்பு பாருங்க. இந்த அளவுக்கு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம மாங்காய் வத்ததுங்களா சுடுதண்ணீர் போட்டு அலசிட்டு அதை போட்டு கொடுக்கணும். மாங்காய் வத்தல் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுக்கிறதுனால சும்மா ஒரு 5 நிமிஷம் அந்த ஆவியில் வேகுதுங்க கொஞ்சமாக. இந்த சிம்னி சவுண்டு வருதுங்க பேசும்போது, அதனால் அதை ஆஃப் பண்ணிட்டேங்க. வெளிச்சம் மட்டும் இருக்குங்க. பாருங்க குழம்பு மாங்காய் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எந்த மாதிரி ஒரு எண்ணெய் பிரிஞ்சு எந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம அந்த வறுத்து அரைச்சி பண்ணிங்களா வெந்தயம், கடுகு, மிளகு அதில் கொஞ்சமாக தீ விட்டுக்கணுங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வீட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா காய்கறி இல்லாத டைமில் பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ விலை கம்மியாக விற்கிது. பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, வத்தலை இதை வச்சே ஒரு சூப்பரான குழம்பு, கறி குழம்பே தோற்று போகிற அளவுக்கு இருக்குங்க இந்த குழம்பு. உங்களுக்கே கொடுக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி காய்கறி இல்லாத டைம்லாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க குழம்பு. வெளியில் போய் எதுவும் வாங்க தேவையில்லை. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கோம், எப்போவுமே நம்ம வச்சுருப்போம். ஆஹா சூப்பராக இருக்குப்பா சாப்பிட்டா. அதுக்கப்புறம் இந்த வடச்சட்டிலேயே நம்ம கொஞ்சம் சோறு போட்டு பெனஞ்சி சாப்பிட்ற சுகம் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள், கலர்ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து சட்டிலேயே பெனஞ்சி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு வச்சு கொடுங்க. பூண்டு
மாங்காய் வத்தல் மிளகு சின்ன வெங்காயம் குழம்புங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. கொடுத்து பாருங்கள் நீங்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கள் ரிசல்ட்டை. பாய், அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். விரும்பினதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.